மிக உயர்ந்த பொருள் என்பதனால் அதனுடைய மதிப்பு அளவிற்கு யாருமே உழைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் மாணிக்கவாச சுவாமிகளை போன்றவர்கள் எவ்வளவு பெரிய மகான், சிவபெருமானோடு அப்படியே ஜோதியாக கலப்பது என்பது உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவர் என்ன சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்தேன், அவன் மனது வைத்தான் இது நடந்தது, அவ்வளவுதான். அவர்கள் தான் உழைக்கிறார்கள், அவர்கள் தான் தியானம் செய்கிறார்கள், அவர்கள் தான் ஜபம் செய்கிறார்கள், அவர்கள் தான் துறவு செய்கிறார்கள், அவர்கள் தான் புலனடக்கம் செய்கிறார்கள், அவர்கள் தான் பிச்சை எடுத்துக்கொண்டே ஊர் ஊராக சுற்றி எல்லா தலத்தலங்களையும் தரிசனம் செய்கிறார்கள், அவர்கள் தான் எல்லாம் செய்கிறார். ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பிச்சை போட்டான், அதனால் நான் உயர்ந்தேன் என்று சொல்வார்கள். அதான் அவருடைய இயக்கம். அதனால்தான் அடியேன் எடுத்து வந்த பிச்சை தான் எனக்கு தெரிந்த ஆன்மீக உண்மைகள் குருநாதரிடம். அவைகளை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பதுதான் சரியானது என்று எனக்கு பெற்றுவிட முடியும். ஏனென்றால் அதன் பொருள் மிக உயர்ந்த பொருள் என்பதனால் அதனுடைய மதிப்பு அளவிற்கு யாருமே உழைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் மாணிக்கவாச சுவாமிகளை போன்றவர்கள் எவ்வளவு பெரிய மகான், சிவபெருமானோடு அப்படியே ஜோதியாக கலப்பது என்பது உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவர் என்ன சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்தேன், அவன் மனது வைத்தான் இது நடந்தது, அவ்வளவுதான். அவர்கள் தான் உழைக்கிறார்கள், அவர்கள் தான் தியானம் செய்கிறார்கள், அவர்கள் தான் ஜபம் செய்கிறார்கள், அவர்கள் தான் துறவு செய்கிறார்கள், அவர்கள் தான் புலனடக்கம் செய்கிறார்கள், அவர்கள் தான் பிச்சை எடுத்துக்கொண்டே ஊர் ஊராக சுற்றி எல்லா தலத்தலங்களையும் தரிசனம் செய்கிறார்கள், அவர்கள் தான் எல்லாம் செய்கிறார். ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பிச்சை போட்டான், அதனால் நான் உயர்ந்தேன் என்று சொல்வார்கள். அதான் அவருடைய இயக்கம். அதனால்தான் அடியேன் எடுத்து வந்த பிச்சை தான் எனக்கு தெரிந்த ஆன்மீக உண்மைகள் குருநாதரிடம். அவைகளை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பதுதான் சரியானது என்று